வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஒன் சைடு நெக்கு வந்து நேராக ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க வரைஞ்சி. இதுக்கோட கட்டிங் வீடியோ தனியாக இருக்குது, முடிஞ்சால் அதில் உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துறேன். இப்போ வந்து அது தனித்தனி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். முன்பக்கம் பேக் சைடு நெக்கு அடித்து திருப்பியாச்சு. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். இது வந்து தனி வீடியோவாக இருக்குது, வேணால் பார்த்து கற்றுக்குங்க. எனக்கு சுடிதார் வந்து வியூஸ் போகலை, அதனால் வந்து இந்த மாதிரி சேர்த்து போட்டால் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால சேர்த்து போட்டிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு திருப்பிடலாம். இந்த நெக்கு கட் பண்ணுறது வந்து நான் இப்போ கட்டிங் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதில் லிங்க்கு கொடுத்துறேன், நான் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ திருப்பிடலாம். ஒன் சைடு நெக்கு வந்து 5.5 இன்ச்சு வச்சு நான் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒன் சைடு நெக்கு வந்து நிறையா இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறையா சுடிதாருக்கு வந்து ஒன் சைடு நெக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒன் சைடு நெக்கு வரைஞ்சி இதை அப்படியே நேராக மடித்து போட்டு கட் பண்ணிட வேண்டியதான், ரெண்டு பக்கம் தனித்தனியாக. இப்போ திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். இது வந்து நம்ம வந்து நார்மலாக அம்பர்லா டாப் வரும்ல, அந்த மாதிரி வரும், ஓப்பன் இல்லாமல். சென்டரில் வந்து பிளாக் கலரில் ஒன்று சைடாக டிசைன் வரும். நல்லாயிருக்கும் இந்த டிசைனு, வித்தியாசமாக இருக்கும். இது 3 வீடியோவுமே வந்து இதில் வர்றது நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும். இப்போ எட்ஜிலே தையல் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு பக்கமும் அடிச்சிடலாம், சரிங்களா? இன்னொரு பக்கமும் அடிச்சிருங்க. லைனிங் அடியில் போட்டு மேலே வந்து இந்த பீஸை வச்சு இன்னொரு பக்கம் அப்படியே நேராக தையல் போட்டுற வேண்டியது. அதனாச்சும் நெக்கு கொஞ்சம் வளைவாக இருந்துச்சு. இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, நெட்டாக ஒரே தையல் தான். இப்போ திருப்பி வந்து நம்ம எட்ஜிலே தையல் போட்டுடலாம். நல்லா கரெக்டாக வச்சு எட்ஜிலே தையல் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரத்துலேயே தையல் போட்டு வந்தாலாம். இந்த பட்டர்ஃப்ளை டிசைனு இதில் பிளாக் கலர் வருது இல்லையா, அதான் இந்த பிளாக் கலரில் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். நீளமாக ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் மொத எடுத்தது, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போட்டது, அதனால் அவ்வளோவா யாருக்குமே தெரியாது. சரி, கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்குன்றதுனால இந்த டிசைன் வந்து நான் ஒன்று தான் போட்டேன், உங்களோட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ திருப்பி போட்டு நம்ம வந்து அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலே போட்டுருங்க. இங்கே கீழே வந்து பிசுறு சிங்கிள் பீஸ் தான் இருக்கும், அதுவும் சேர்த்து உங்களுக்கு மறைஞ்சு போயிடும் நம்ம பைப்பிங் குக்கரில். இப்போ கீழேருந்து நம்ம உருட்டி பைப்பிங் கொடுத்துட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கீழே வந்து நம்ம சும்மா தான் மடித்து தைச்சிருக்கோம். அதாவது வந்து மேலே லைனிங் கிளாத் இருந்து நம்ம திருப்பி தைச்சிட்டு கீழே வந்து சும்மா தான் அந்த இது மடித்து தைச்சிருக்கோம். நம்ம அந்த பிசுறு மட்டும் மடக்கி ஓரத்தில் தையல் போட்டிருக்கோம். அப்போ அடுத்து நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பிசுறுலாம் காணாமல் போயிடும், தெரியாது சுத்தமாக. இப்போ ஃபுல்லாக உருட்டி பைப்பிங் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைப்பிங் கொடுத்து முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கத்துக்கு நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ 2 பக்கத்துக்கும் கொடுத்தாச்சு. நெக்கு வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ அதுக்கு கீழே வந்து நம்ம உயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், நெக்கோட உயரம் வந்து எந்த அளவுக்கு வேணுன்றது பார்த்துக்க, அந்த டிசைனுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்குங்க. மேலே வந்து ஒரு 4 இன்ச்சு வைக்கிறேன், கீழே வந்து கொஞ்சம் அகலமாக தான் ஒரு 6 இன்ச்சு வைக்கிறேன். அப்போ 2ஆக விரிச்சா 12 இன்ச்சு வரும் உங்களுக்கு. இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம அம்பர்லாவுக்கு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இந்த கிளாத்தை வச்சு இப்போ மேலேருந்து ஒரு 15 இன்ச்சு இல்லைன்னா 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் இருந்து நம்ம தைச்சிக்கலாம். அப்படியே பைப்பிங் மேலே அப்படியே வச்சு தைச்சிட வேண்டியது. அடியில் வந்து இந்த பீஸை கொடுத்துட்டு பைப்பிங்கை மேலே வச்சு தைச்சிட்டு 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ மேலேருந்து 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 15 இன்ச்சுக்கு கீழே எவ்வளோ வருதோ ஹைட்டு, அது மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு தெளிவானா அந்த வீடியோவில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். தனியாக இருக்கும், நம்ம சேனலில் லாஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ. லாஸ்ட்டாக வந்து கட்டிங்கும் தனியாக, ஸ்டிச்சிங் தனியாக, ரெண்டுமே தனித்தனியாக சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா அதில் போய் பார்த்து ரெண்டுமே பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இந்த பக்கமும் நம்ம தைச்சிடலாம்.
2 பக்கமும் சமமாக மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பேசிக்காக வந்து இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தைக்கிறாங்க, பார்த்ததும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா தனியாக போய் பார்த்து கற்றுக்கங்க. அதில் இன்னும் பொறுமையாக எல்லாமே வந்துட்டு அளவுகள் தெளிவாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்கங்க. இப்போ வந்து நம்ம 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு அதை நெட்டாக தையல் போட்டிருக்கேன். நான் ரோப் அடித்து வச்சுருக்கேன் பிளாக் கலரில். இப்போ மேலே வந்து நம்ம அந்த கீழே இங்கே தைச்சிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுடலாம். இது தனியாகவே இருக்கட்டும். இதுக்கெல்லாம் தையல் போட்டு முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த இதை ஃப்ளிப்ஸ் வச்சு கொஞ்சம் அப்படியே நம்ம சுருக்க வச்சு தைக்கணும். சுருக்கம்னா வந்து நம்ம ஹெம்மிங் ஊசியில் வச்சு அப்படியே தைக்கணும். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். மேலே அந்த பீஸ் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ இங்கே நெக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ரோப் வச்சுருக்கோம்ல, அது அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா நான் வந்து இன்னும் இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். நான் வந்து அப்போ வீடியோ போட்ட புதுசு, எனக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்து அப்போ தான் புதுசுன்றதுனால எப்படி உங்களோட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் புதுசுன்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் பேசிக்காக பார்க்குறவங்க அதாவது வந்து ஃபாஸ்ட்டாக பார்க்குறவங்க வந்து ஈஸியாக கற்றுக்குவாங்க. வேணுன்னா தனியாக கட்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த நெக்கு கட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ரோப்பு ஃபுல்லாக வச்சு தைச்சிடலாம். தைச்சிட்டு இந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த பீஸை வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி ஃப்ளிட்ஸ் எடுத்துகிட்டு தைச்சி விட்றலாம். இது இப்படி தைக்கிறதும் காட்டி நீங்கள் ஹெம்மிங் ஊசி வச்சு தைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படி இல்லைன்னா நல்லா டைட்டாக பிடிச்சி தைச்சி விட்ருங்க. தனியாக இந்த மாதிரி வந்துடும் 2 சேர்க்கும் போது. இப்போ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் அமுக்கு தையல் போட்டுடலாம். இங்கிட்ட எப்படி நம்ம அமுக்கு தையல் போட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுருங்க. 2 பக்கமும் மடிப்பு வந்து நம்ம இங்கிட்டு ஒன்று மடிச்சிங்கன்னா அந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று மடிச்சிங்கன்னா இந்த பக்கம் ஒன்று, அந்த மடிப்பு வந்து கரெக்டாக மடித்து நீங்கள் வந்து உள்ளே கொடுத்து நல்லா தைச்சி விட்ருங்க. இப்போ அப்படியே அமுக்கு தையல் சைடில் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விட்டுறலாம். இப்போ முடிச்சாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ரெடிமேடில் இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம வீட்டிலே நம்ம கையால் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண விட்டு போட்ட பின்னாடி பாருங்களேன், இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நானும் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி ட்ரெஸ் வந்து இன்னொன்று கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்டு எல்லாமே சொல்லி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அதுக்கு டைமே அமைய மாட்டேங்குது. ஆனால் சீக்கிரமே உங்களுக்கு இதே மாதிரி சைட்லேயும் இது வந்து சென்டராக வர மாதிரியும் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கீழே எல்லாம் முடிச்சாச்சு. இந்த அமுக்கு தையலும் போட்டு முடிச்சு விட்டுறலாம் 2 பக்கமும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டிசைனும் வந்து நம்ம பார்த்து வந்து தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு கீழே வந்து பார்டர் ரெடி பண்ணிக்கலாம். அடிப்பக்கம் அந்த கிளாத்தில் வந்து ஓரமாக அடிச்சிருக்கேன் நான். ஒரு 1.5 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க அகலம். கட் பண்ணிவிட்டு ஓரங்களை மடித்து தைச்சிட்டு இப்படியே வச்சு நம்ம தைச்சிட்டு வந்துட்டு திருப்பிடலாம். இந்த பிளாக் கலருக்கும் சேர்த்து தைச்சிடலாம். சில பேர் வந்து அப்படியே உருட்டி அடிப்பாங்க. அதை காட்டிலும் வந்து நீங்கள் பார்டர் வைக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து சும்மா நார்மலாக உருட்டி தைக்கிறத விட இந்த மாதிரி தைக்கிறது வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நம்ம தையல் போட்டுட்டு தைக்கிறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். தைச்சி முடித்ததும் அந்த ஓடு தையலை பிரித்து விட்ருங்க. இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். அதாவது ஓடு தையலை பிரித்து விட்டுட்டு அமுக்கு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து சரியாக வரும். ஓடு தையல் இருக்கும்போதே அமுக்கு தையல் போடாதீங்க, நல்லா வராது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முடிச்சாச்சு. இந்த டிசைன் வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு பாசி வச்சிடலாம். இப்போ ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்து கையெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, கைக்கெல்லாம் பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு பாசி வைக்கலாம். ஃபுல்லாக நான் எல்லோ கலர் பாசி வைக்கிறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம ரெடிமேடில் வாங்கினா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். இதுவும் கட்டிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ பேக் சைடு வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். இந்த கிளாத் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த கிளாத் தான் சேம் தான். நான் 1 மீட்ரு எடுத்திருக்கேன். 1 மீட்ரு எடுத்துகிட்டு அடித்து திருப்பிட்டு கைக்கு மட்டும் டாப்ஸ் கலர் கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கை வந்து குட்டை கை. நல்லா தேய்ச்சி விட்டு எச்சிலே தையல் போடுங்க. ஓரத்திலே தையல் போட்டு வாங்க. இப்போ வந்து முன்னாடி கழுத்து கட் பண்ணிடலாம். 6 இன்ச் வச்சுருக்கேன். இது ஹைட்டான பொண்ணு. இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்து கீழே வளைச்சி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சென்டர்லேருந்து 3 இன்ச்சு. இது வந்து சால் போடுற பக்கம் டிசைன் வரக்கூடாது, ஆப்போசிட் தான் வரணும். சோத்த கை பக்கம் வரணும். ஏன்னா ஒன் சைடு சால் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த டிசைன் தெரியணும். இப்போ கீழே வந்து 1 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே திருப்பி மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு நம்ம திருப்பிடலாம். நல்லா திருப்பி விட்ருங்க. சப்போஸ் ஷார்ப்னஸ் வரல அப்படின்னா பெரிய ஊசி வச்சு வெளியில் எடுத்து விட்ருங்க. ரெண்டு ட்ரெஸ் வந்து என் பொண்ணோடது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்ததும் எங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்டோடது. இது வந்து நாத்தனா பொண்ணுக்கு தைச்சது. அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து எங்கள் பாப்பாவுக்கு தைச்சது. இது 3 ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ வந்து தைச்சது. அவ்வளோவா யாருக்கு மக்களுக்கு தெரியல. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம தெரியப்படுத்தணும், அவங்களுக்கும் புரியணும், ஈஸியாக போய் சேரணும். ஏன்னா கேன்வாஸு த்ரெட் இல்லாமல் வந்துட்டு எல்லாருமே சொல்லித்தர மாட்டாங்க இந்த மாதிரி டிசைனு. அது கண்டிப்பாக போய் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சி தான் போகிறேன். சப்போஸ் பார்த்தவங்க வந்து மறுபடியும் அதே போடுறாங்க அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்து எவ்வளோ வெறும் ஒரு 1000 பேர் பார்த்துருக்காங்க. 1000 பேர் 1500 அவ்வளோதான். எப்படி நம்ம வந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு வீடியோ எடுக்கிறதே வந்து நிப்பாட்டி எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே கொள்ள நேரம் ஆயிடுது. தைக்கிற டயத்தோட நம்ம வீடியோ எடுக்கிற டைம் தான் அதிகமாகுது. அப்போ வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக நான் எடுக்கிறேன்னா வந்துட்டு மக்களுக்கு போய் சேரணும். நம்ம வந்து இப்படி ஈஸியாக வந்து நம்ம சுடிதார் சொல்லித்தரோம், ப்ளவுஸும் சொல்லித்தரோம். அது வந்து ஈஸியான முறையில் போய் சேரணும்னு நினச்சி தான் நான் எல்லா டிசைனும் போட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து அது வந்து கரெக்டான முறையில் போய் சேர மாட்டேங்குது. அதனால நான் ஏதாச்சும் ஒரு பழி பண்ணி தான் ஆகணும். அதனால தான் மறுபடியும் அது தைச்சது வந்து மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா பார்க்காதவங்க வந்து பார்த்துப்பாங்க இல்லையா, கற்றுக்குவாங்க இல்லையா. அதனால் பார்த்தவங்க வந்து நீங்கள் தயவு செஞ்சு பார்க்கணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா, ஒரே இது பார்க்குறது. பார்த்தவங்க விட்டுருங்க. சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இப்போ இந்த கீழேருந்து நம்ம ஒட்டி அடிச்சிடலாம். நான் பேசுகிறதையும் கவனிங்க, நான் வந்து செய்கிற வேலையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சிருக்கிறது வந்து கொஞ்ச நாச்சும் நெக்கு மாறி இருக்கான்னு பாருங்கள். கேன்வாஸ் இல்லாமல் நம்ம நீட்டாக முடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு ரோப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுல்லாக நம்ம ப்ளூ கலரில் ரோப் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இதுக்கு எல்லோ கலரில் நான் பாசி கொடுக்க போகிறேன். நான் இந்த பாசி எல்லோ கலரில் ஒரு பாக்கெட் வாங்கி 2 சுடிதாருக்கு வச்சேன். இந்த மாதிரி பாசிங்கும் போது நமக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைவாகவும் இருக்குது, ரேட்டும் கம்மியாக இருக்குது. 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த ட்ரெஸ்ஸுக்கும் நான் வச்சேன். இப்போ இது ஓரமாக அடிச்சு விட்ருங்க. கிராஸ் பீஸ் எடுத்து அடிச்சு விட்டு இப்போ மேலேருந்து நம்ம தைச்சிட்டு வரலாம்.
அப்படியே திருப்பிடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. பைப்பிங் மேலே ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா உள்ளே தள்ளி தள்ளி ரோப் கொடுத்துட்டு வாங்க. இதுக்கும் நம்ம பாசி வந்து எல்லோ கலரில் கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு மெட்டீரியல் எல்லாம் சேர்த்தேமோ 1000 ரூபா தான் வந்துச்சு. பார்த்ததுக்கு 750 ரூபா வந்துச்சு. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எடுக்கிறோம் இல்லையா, பைப்பிங்க்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத் வருது. நம்ம டிசைன் இதெல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து சேர்த்து தான் வருது. இதுக்கு 1000 ரூபாய். ஏன்னா வந்து நம்ம உள்ளே கொடுத்துருக்க அந்த லைனிங், அந்த ஸ்கர்ட்டுக்கு உள்ளே கொடுத்துருக்க லைனிங் வந்து ஸ்பன் கிளாத்து. அது ஸ்பன் கிளாத்தே மீட்ரு 100 ரூபா. இப்போ 2 மீட்ரு 200 ரூபா ஆச்சு. ஏன்னா வந்து அது கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். அதாவது வந்து சாரீ கிளாத்து மாதிரி மெல்லேஸாக இருக்கும். அதனால உள்ளே ஸ்பன் கிளாத்து கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஸ்பன் கிளாத் கொடுத்துருப்பேன். அதனால கொஞ்சம் ரேட் அதிகம். அதுக்கு 200 ரூபா. இந்த மேலே இந்த க்ரீன் கலருக்கு 250 ரூபான்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து 1000 வந்துடுச்சு. 1000க்கு மேலே தான் வந்தது. ஆனால் என் நாத்தனார் பொண்ணுன்றதுனால நான் 1000 ரூபா மட்டும்தான் வாங்கினேன். இப்போ உருட்டி நம்ம பைப்பிங் வச்சிடலாம். பொறுமையாக உருட்டி ஆம்கோல் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க, நீங்கள் ஆம்கோல் பைப்பிங் வைக்கிறது சொல்லியே தர மாட்டேங்கிறீங்கன்னு. நீங்கள் நார்மலாக வந்து ஆம்கோலுக்கு வந்து நம்ம வந்து தச்சு விட்றதுக்கு கையை சேர்த்து தச்சு விட்றதுக்கு நம்ம கட் பண்ணுவோம். இதுக்கு ஆம்கோலுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு கிடையாது. இப்போ வந்து மடித்து தைச்சிடலாம். கீழே பார்டர் கொடுத்துடலாம். இதில் இந்த க்ரீன் கலர் வருது இல்லையா, அந்த க்ரீன் கலருக்கு மேட்சாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ மேலே மடித்து தைச்சிடலாம். நேர் பீஸ் எடுத்து கீழே ஒரு மடிப்பும் மேலே ஒரு மடிப்பும் மடித்து தைக்கிறேன். இப்போ அப்படியே நீங்கள் பைப்பிங் வந்து வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கையை வச்சு தைக்கலாம். அப்புறம் இன்னொரு தையல் போட்டுருங்க. இது கலர் காம்பினேஷன் சரி, டிசைனும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம இதே இந்த பாடி கொடுத்துருக்கிறதுவே தான் நம்ம கீழே பார்டருக்கும் கொடுக்க போகிறோம். இப்போ அடிப்பக்கம் வந்து பார்டர் வந்து ஓரத்தில் வந்து தைச்சி விட்ருக்கேன் ஓடு தையல். இப்போ வந்து நம்ம தைச்சிட்டு திருப்பிடலாம். லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிடுங்க. இப்போ முடிச்சுட்டா மேலே திருப்பி அப்படியே அமுக்கு தையல் போட்டுடலாம். இந்த எல்லோ கலரும் அந்த மேலே இருக்கிறதுல வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ளூ கலரும் வந்திருக்கும். அதனால் வந்து நல்லா இருந்துச்சு. காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குது. இப்போ மேலே அப்படியே மடித்து நம்ம ஃபுல்லாக தைச்சிடலாம். தைச்சி முடிச்சுட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. ஸ்கர்ட்லேயும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இது கட்டிங் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்த்ததுக்கும் லாஸ்ட்டில் தான் இருக்குது. தேவைன்னா பார்த்து கற்றுக்குங்க. அதில் வந்து எல்லா விவரமும் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம அப்படியே அந்த நாட்டு கொடுக்குறோம். நாட்டு உள்ளே ரோப்பு கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வர போகிறோம். ரோப்புக்குள்ளே அந்த நாட்டு இருக்கிறது இல்லையா, அந்த இதை கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த ரோப்பு நம்ம வந்து அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொடுக்கறதுக்கு அதை உள்ளே கொடுத்து நம்ம அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சைடில் முடிச்சிடலாம். இப்போ நாட்டு எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. உள்ளே சொன்னேன் இல்லையா ஸ்பன் கிளாத்துன்னு, இது லைனிங் கிடையாது. ஏன்னா வந்து இது கிளாத்து வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு வச்சது. வெந்தது எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸும் சரி, இந்த கலர் காம்பினேஷன் சரி, ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். இது வந்து உயரம் வந்து 14 இன்ச்சு. அப்படியே பேக் சைடு வெட்டினதை போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே நம்ம ஸ்டார் நெக் வரைவோம்ல, அந்த மாதிரி தான். இது ப்ளவுஸ் பிட்டு சுடிதார் பிட்டு தான் இதுவும். ஆனால் இதுக்கு நம்ம வந்து ப்ளைனாக இருக்கனால கலர் சேர்த்து நம்ம பண்ணுறது வந்து இந்த டிசைன் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓடு தையல் போட்டுக்கோங்க. சுற்றிலும் ஓடு தையல் போட்டுட்டு நம்ம வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து இந்த பிசுறுலாம் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி 3ஆக மடித்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த பிசுறெல்லாம் தெரியாத மாதிரி நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சைடில் ஓரங்கள்லாம் வந்து நம்ம இந்த பிசுறு தெரியாமல் தைச்சிட்டு வந்துடலாம். இது கலர் வந்து ரொம்ப செமையாக இருந்துச்சு. இது தைக்கும் போது நான் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் தைச்சி பாப்பாவுக்கு போட்ட முன்னாடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலேஜில் எல்லாருமே செமையாக இருக்குதுன்னு சொன்னிச்சுங்களா பிள்ளைங்க. இப்போ இதே மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சு எல்லா பக்கமும் தைச்சி முடிச்சிடலாம். இந்த ஓரத்திலே தையல் போட்டுடலாம். இப்போ திருப்பி ஒரு தையலை திருப்பி நம்ம வந்து வெளில வந்துடலாம். இதே மாதிரி 3 பக்கமும் திருப்பிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், பிளாக் கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய இஷ்டம் தான். நான் வந்து பிங்க் கலரே கொடுத்துடலாம், பிங்க் கலர் பேண்ட்டு போட்டு விடும் அப்படின்னு பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் வசதியோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து லாஸ்ட் பீட்டில் சொல்லி வச்சு வாங்கினா தான். வெறும் 150 ரூபா தான் இந்த செக்குடு டிசைனு பிளாக்கு. இது வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சதில் மீதான கிளாத்து. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு இது 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நெக்கு இப்போ வரையலாம். 5.5 இன்ச்சு 3 இன்ச்சு அகலம். இப்போ 2 பக்கமும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒன் சைடு நெக்கு ஃபஸ்ட்டு டிசைனில் இதே மாதிரி தான் வரைஞ்சி நேராக கட் பண்ணிட்டேன். வேறு ஒன்றுமே பண்ணலை. சேம் இதே நெக்கு தான் வரைஞ்சிட்டு சென்டராக அப்படியே கட் பண்ணிட்டேன் மடித்து போட்டு. இப்போ நெக்கு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடியில் லைனிங் கிளாத் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதுலேயும் ஒரு டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இலை மாதிரி வரைஞ்சிட்டு அப்படியே கீழே வந்து சென்டராக கொண்டு போயிட்டேன். நான் வந்து இது வந்து நல்லா வரும்னு நினச்சி நான் தைக்கல. ட்ரை பண்ணுவோம், வித்தியாசமாக வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வித்தியாசமாக நம்ம சகோதரிகள் கற்றுக்கணும்னு நம்ம எதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ட்டு தான் வரைஞ்சேன். ஆனால் இவ்வளோ அழகாக வரும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஏதோ பண்ணுறோம், யானதாக ஆகிட்டு போகுது அப்படின்ட்டு தைச்சேன். ஆனால் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த டிசைன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ கீழே வரைக்கும் கொண்டு போய்ட்டு அப்படியே திருப்பிடுங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தைக்க முடியாது, தைச்சிட்டு தான் கட் பண்ண முடியும். இப்போது கத்திரிக்கோள் உள்ளே போகிற அளவுக்கு தான் இந்த மாதிரி வந்துடும். கீழே வரைக்கும் போயிடலாம். கீழேன்னா லாஸ்ட் வரைக்கும் கிடையாது, அந்த தையலுக்கு கொஞ்சம் மேலே. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா வெறும் 1000 தான் பார்த்துருக்காங்க, 1000 பேர் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நல்லா மூவ் ஆச்சுன்னா வந்துட்டு எல்லோரும் கற்றுப்பாங்க. நல்லா நிறைய பேர் பார்த்தாங்கன்னா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். சரி, நல்லா சொல்லி கொடுத்த திருப்தியும் எனக்கு இருக்கும். ஆனால் வெறும் 1000 தான் போயிருக்கு. நம்பிக்கை இல்லாட்டி வீடியோவில் கூட போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு திருப்பிடலாம்.
ஏன் நான் அதை சொல்கிறேன்னா வந்துட்டு சிலர் நினைப்பாங்க இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது, நல்லா போயிருக்கோம், ஆனால் வந்து இவங்க வந்து சும்மா மறுபடி போகிறதுக்காக சொல்கிறாங்கன்னு கூட நினைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் நான் உண்மையாக தான் வீடியோ போடுறேன். வந்து ஏன்னா வந்து உண்மையாக தான் சொல்லித்தரேன். நான் எனக்கு தெரிஞ்சதை அப்படியே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் கற்றுக்கிறது எல்லாமே வந்து நீங்களும் கற்றுக்கணும், நீங்களும் தைக்கணும், நீங்களும் நல்லா பண்ணணும், என்னால் நீங்களும் நிறைய சம்பாதிக்கணும், தொழிலை நல்லா கற்றுக் கொடுக்கணும், தரமான டெய்லராக கற்றுக் கொடுக்கணும் அப்படி தான் நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்படியாவது 2 வீடியோ 3 வீடியோ சேர்த்து போட்டாலும் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரும், அவங்கள அப்படியாச்சும் கற்றுப்பாங்க அப்படின்னு தான் சேர்த்து போகிறேன். இப்போ பைப்பிங்க்கு நம்ம அடியில் கொடுத்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா உருட்டி அடிச்சிடலாம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க இந்த ட்ரெஸ்ஸு இவ்வளோ அழகாக வந்திருக்குமான்னு. மேலே திருப்பி உருட்டி அடிச்சிடலாம். இதுக்கு செலவே வெறும் 550 ரூபா தான். லைனிங் எல்லாம் சேர்த்து 550 ரூபா வந்தது. இப்போ திருப்பி இந்த பக்கம் லைனிங் வச்சிடலாம். பைப்பிங் கொடுத்துருங்க. நல்லா பொறுமையாக அழகாக உருட்டி வைங்க. நீங்கள் பைப்பிங் அழகாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே அழகாக வந்துடும். இந்த கார்னர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம திருப்புறது. ஆனால் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நானும் கற்றுக்கிட்டு வரல. அப்போதையும் உங்கள் மேலே உள்ள ஒரு ஆர்வம் தான், இப்படியாவது சகோதரிகளுக்கு வந்து வித்தியாசமாக நம்ம சொல்லி கொடுத்துறோம்டா அப்படின்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணுறது. அது பண்ணி அதை வர வரைக்கும் விடுறதில்ல. கண்டிப்பாக நல்லா பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறேன். எல்லாமே உங்களோட ஆசீர்வாதம் தான். அது கடைசியில் ஓரளவுக்கு நல்லா தான் வந்தது. இப்போ இந்த மாதிரிலாம் யாருமே சொல்லி தந்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக இப்படிலாம் டிசைன் வந்து ஏன்னா கூட நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. நம்ம யூடியூப்பில் போய் இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்கான்னு போய் கூட பாருங்கள். கண்டிப்பாக கிடையாது. நம்ம சேனலில் வர முக்கால்வாசி டிசைன் வந்து யூடியூப்லலாம் இல்லை. அதுவும் மெயினாக சுடிதாரில். இப்போ வந்து நம்ம உள்ளே அந்த 2ஆக மடித்து அந்த ஓவல் அந்த இலை மாதிரி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம உள்ளே அந்த க்ரே கலர் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பைப்பிங் மேலே தையல் விழுகக்கூடாது. வெளியில் வந்துட்டு இந்த பக்கம் வந்து தான் பண்ணணும். அப்படியே பைப்பிங் மேலே தையல் போட்டு வந்துடாதீங்க. இப்போ இந்த இதெல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். உள்ளே இருக்க பிசுரெல்லாம் லைட்டாக அப்படியே மடித்து அந்த ஓரங்கள்லாம் ஓடு தையல் போட்டு விட்டுறலாம். அப்போ 2வது வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது அதுவும் சேர்ந்து தையல் விழுந்துடும். இப்போ பைப்பிங் வந்து நம்ம இன்னொரு அமுக்கு தையல் போடுவோம் இல்லையா, இல்லைன்னா ஹெம்மிங் பண்ணி விடுவோம், இல்லைன்னா அமுக்கு தையல் போடுவோம். அப்புறம் போடும்போது இந்த போடுற இல்லையா, அப்போ வந்து அது உள்பக்கமும் சேர்ந்து விழுந்துடும் உங்களுக்கு தையல். இப்போ அந்த எந்த பிசுரும் உங்களுக்கு தெரியாது, தையலும் வந்து உங்களுக்கு பைப்பிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருக்குது. கீழே வந்து பார்டர் கொடுத்துடலாம். நான் வந்து இருக்கிற பீஸை 2ஆக மடித்து தான் தைக்கிறேன். 2ஆகவே மடித்து தான் அடிப்பக்கம் கொடுத்துருக்கேன். மேலே தைச்சிட்டு மேலே நம்ம ஒரு லைன் வந்து பிங்க் கலருக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரிலாம் யாராவது பார்டர் வச்சுருப்பாங்களா, நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. கீழே வந்து மேக்ஸிமம் உருட்டி தைச்சி தான் நம்ம யூடியூப்லேயே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பார்டர்லாம் வந்து யாருமே வச்சு சொல்லித்தரல. மேக்ஸிமம் வந்து நெக் டிசைன் மட்டும்தான் சொல்லி தருவாங்க. நான் பெருமைக்காக சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். நானும் தேடி பார்த்துருக்கேன் யூடியூப்பில். நம்ம அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. இப்போ அங்குள் பைப்பிங் வச்சிடலாம், உருட்டி வச்சிடலாம். கை மார்க் பண்ணிக்கோங்க. அது குட்டகை. இது அலுமினிய பட்டனு. ஒரு 3-4 பட்டன் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு கீழேருந்து பட்டன் வைக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.
நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற சகோதரிகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்